எல்லா அரசாங்கங்களுமே மக்களை நம்பி தான் இருக்கும். எந்த மக்களும் அரசாங்கத்தை நம்பி கிடையாது. அது மன்னராட்சி ஆனாலும் சரி, மக்களாட்சி ஆனாலும் சரி. இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். மக்களுடைய வரி பணத்தை வாங்கி மட்டும்தான் ஒரு அரசாங்கம் இயங்க முடியும். மக்கள்கிட்ட இருந்து தான் வருமானத்தை வாங்கி ஒரு அரசாங்கம் இயங்க முடியும். இது அடிப்படையான ஒரு சித்தாந்தம். அரசாங்கம் அப்படிங்கிறது சட்டங்களை உருவாக்குவதற்கும் மக்களுடைய கலை, பண்பாடு, வாழ்க்கை, குடும்பம், பாதுகாப்பு இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கான விதிகளை வகுத்து அதை நடைமுறைப்படுத்துவது மட்டும்தான் அரசாங்கத்தோட வேலையை தவிர வேறு எதுவுமே அரசாங்கத்தோட வேலை இல்லை. ஆனால் இப்போ உள்ள அரசாங்கங்கள் நிறைய இலவசங்களை வாரி வழங்குறாங்க. அது சரின்னு நம்ம நினைக்கிறோம். அது அரசோட கடமை அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். இன்னும் சில அரசாங்கங்கள் நிறைய வளர்ச்சி திட்டங்கள்ங்கிற பேரில் புது புது விஷயங்களை உள்ளே கொண்டு வராங்க. நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்குறாங்க. வேலைவாய்ப்பு பெருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க. அதையும் நம்ம ஏற்றுக்கிறோம். இந்த வேலைவாய்ப்பு பெருக்கம் அப்படிங்கிறது ஒரு 500 நபர்கள் வாழக்கூடிய இடத்துல ஒரு 50 பேர் வேலை பார்க்குறோம், விவசாயம் பண்ணுறோம், உணவு உற்பத்தி பண்ணுறோம். ஒரு 5000 பேராக மாறுறாங்க. 500 பேர் வாழக்கூடிய இடத்துல 5000 பேராக மாறுறாங்க. அப்போ அந்த 50 பேர் உழைக்கக்கூடிய இடத்துல 500 பேர் உழைக்க வேண்டிய தேவை வரும். அவ்வளோதான். நம்மளுடைய தேவை பெருகும் போது உழைப்பு பெருகணுமே தவிர, உழைக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை பெருகணுமே தவிர, வேலைவாய்ப்பு இன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே உருவாச்சுங்கிறத யோசிக்காமல் புதுசாக வேலைவாய்ப்பு உருவாக்குறாங்க அப்படிங்கிற இதை நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். அதை ஒரு கொள்கையாகவும் அரசோட கொள்கையாகவும் சரியாக தான் போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். ஊழல் ஒரு பக்கம், இந்த இலவசங்கள் ஒரு பக்கம், புது புது அரசாங்கங்களுடைய திட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதை தாண்டி இது எல்லாமே தவறு, இது எல்லாத்தையுமே முரண்பட்டு புதுசாக ஒரு கொள்கை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு யாராவது சொன்னால் கூட அதையும் நம்ம ஏற்றுக்கிறோம். இப்போ ஏன் இவ்வளோ குழப்பம் நமக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் நம்ம விடை தெரியாமலே உட்காந்துட்டு இருக்கோம். இது குழப்பமா சரிதானா அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு வந்து நிற்கிறோம் இல்லையா, ஒரு ஸ்டேஜில் மனித குலத்தின் அழிவு நிலையில் வந்து நிற்கிறோம் இல்லையா, இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது.